காலையில் நம்ம சாப்பிட்டு சாப்பாடு வாங்கி வச்சு ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஏதோ ஒன்னப்பா. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? கண்டுபிடிச்சிட்டா பீன்ஸ் வேகவே இல்லை. அது மாதிரி எல்லா ஃப்ரைட் ரைஸ் கடையும் நல்லா வெட்டி எனக்கு உள்ள காம்பெல்லாம் எடுத்துருவாங்க. இப்போ மெண்டல் மாதிரி இருக்கு. வேகவே இல்லை, சும்மா வாட்டிட்டு விட்டுருக்கான். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா என்ன பண்ணிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் நாங்க தூத்துக்குள்ள வேற ஏதாவது நாங்கள் ஊருக்கு போனா கூட எல்லா கடையும் நம்ம சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போறோம். இனிமேல இருந்து டெய்லியும் தூத்துக்குள்ள உள்ள எல்லா கடையிலையும் சாப்பிட்டு வீடியோ போட போறோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹைப்பர் மார்க்கெட் கிட்ட இருக்கிற குமார் நைட் கிளப்ல வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கோம். நாளைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரைட் ரைஸ் இல்ல, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. போடுற காரணமே இல்லைன்னா நாங்க டெய்லியுமே சிக்கன் ரைஸ், பரோட்டா, பிரியாணி இதெல்லாம் சைவம், வேற ஆப்ஷனே இல்ல. அதனால இந்த மதிய டைம்ல சாப்பிடறதுக்கு தூத்துக்குள்ள நிறைய கடை சொல்லுங்க. நாங்க எல்லா கடையும் சாப்பிட்டு டிஃபரெண்டா ஏதாச்சும் நாங்களும் குண்டான மாதிரி ஆகும். நீங்களும் பார்த்து ரசிச்ச மாதிரி ஆகும். நீங்களும் பார்த்து ரசிக்கலாம். உங்களுக்கும் நிறைய கடை இருக்குன்னா தெரியும். சரி வாங்க இப்ப சாப்பிடுறது பாருங்க. ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, அது இந்த அரைவாசி இப்ப சாப்பிடுவாங்க, இன்னொரு அரைவாசி சாயந்தரம் சாப்பிடுவாங்க, இன்னொரு அரைவாசி நைட்டு தான் சாப்பிடுவாங்க. ஆனா பசங்க அப்படி கிடையாது. ஒரு ரைஸ் வாங்கணும்னா அப்ப எத்தனை பொட்ட பிள்ளை கூட அடைஞ்சு எவ்வளவு இது கண்டுபிடிச்சிருக்கான்னு இதுலயும் புத்தி. மக்களே காட்டு முடிச்சாச்சு. சிக்கன் மட்டும்தான் கிடக்கு உள்ள. குமார் நைட் கிளப் டாஸ்க் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் எங்கே சாப்பிடணுமோ சொல்லுங்க. நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நாங்களே போய் சாப்பிட்ருவோம். நாளைக்கு ஒரு வீடியோ பாருங்க. டாடா பை பாய்.